வணக்கம். இன்றைக்கி ஸ்வீட் போலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு 1 கப்பை 1.5 கப்பு தண்ணி போட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. தென் 2 கப்பு மைதா மாவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி போட்டு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைங்க. தென் எண்ணெய் போட்டு பிசைங்க. 1/2 கப்பு எண்ணெய் போட்டு அந்த மாவை நல்லா ஊற வைங்க. தென் 1 கப்பு கடலைப்பருப்புக்கு 2 கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லத்தை தண்ணியில் போட்டுட்டு நல்லா அதை காய்ச்சிட்டு அதை வடிகட்டிக்கோங்க. தென் அகெயின் இந்த வெல்லத்தை சூடு பண்ண வைங்க. இப்போ கடலைப்பருப்பை தண்ணி வடித்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்சியில் ஏலக்காய் ஜாதிக்காய் போட்டுட்டு சர்க்கரை போட்டு அரைச்சிட்டு இந்த கடலைப்பருப்பையும் நல்லா போட்டு தூளாக அரைச்சிக்கோங்க. இப்போ அந்த வெள்ளைப்பாகில் இந்த கடலைப்பருப்பு அரைச்சதை போட்டு அதை திருப்பியும் கேஸ் மேலே வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி கொஞ்சமாக நெய் போட்டு நல்லா கெட்டியானவுடனே இறக்கி வச்சுக்கோங்க. இப்போ பூரணம் ரெடி. இலையை நல்லா தொடச்சிட்டு ஒரு உருண்டை மைதா மாவு எடுத்துக்கிட்டு அதை தட்டையாக தட்டிட்டு அதில் அந்த பூரணம் உருண்டையை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி அப்சைட் டவுனாக மாற்றி அதை நல்லா ரவுண்டாக தட்டி தோசைக்கல்லில் இந்த இலையோடு சேர்த்து போடுங்க. ஒரு 40 செகண்ட்ஸ் ஆனவுடனே அந்த இலையை ரிமூவ் பண்ணிவிட்டு 2 பக்கமும் பண்ணி எடுத்திங்கன்னா சுவையான ஸ்வீட் போலி தயாருங்க. ட்ரை பண்ணுங்கள். Give your feedback.